influencing choice of business finance. தொழில் நிதி மூலங்களை வந்து அந்த தேர்ந்தெடுப்பதை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். There are various factors influencing choice of source of business finance. தொழில் நிதி மூலத்தை வந்து தேர்ந்தெடுப்பது பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணிகள் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். These factors are briefly discussed below. First one, cost. ஸோ காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நிதியை திரட்டுவதற்காக ஆகக்கூடிய அந்த செலவு. Business enterprises have to analyze the cost of mobilizing and utilizing the funds. பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஸை திரட்டுறதுக்கு முன்பாக அதை வந்து திரட்டுவதற்கு வந்து நிறைய செலவாகும் இல்லையா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட், ஃபார் இன்ஸ்டன்ஸ் where the interest rate is relatively lower, ஸோ வட்டி குறைவாக இருக்கும் பொழுது பப்ளிக் டெபாசிட், டிபெஞ்சர்ஸ், டேர்ம் லோன் எக்ஸெட்ரா மே பி டிசைரபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பொது வைப்பு, பப்ளிக் டெபாசிட்டு, தென் இந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா கடன் பத்திரம், இந்த மாதிரியான சமயத்தில் பார்த்து நம்ம பத்திரத்தை வந்து பங்குகளை வந்து வெளியிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு காஸ்ட் வந்து குறைவாக இருக்கும். ரெண்டாவது, ஃபினான்சியல் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபண்ட், அந்த நிறுவனத்துடைய நிதி திறன் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், ஃபினான்சியலி sound enterprises have capacity to pay interest promptly and return the capital at the stipulated time. அந்த நிதிநிலையில வலுவாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் உடனடியாக அந்த வட்டியை செலுத்தவும் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த மூலதனத்தை திரும்ப பெறும் திறனையும் வந்து பெற்றிருக்கணும். சரிங்களா? அத்தகைய பங்கு such enterprises can go for borrowed source. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கடன் வந்து பெறலாம், கடன் பெற்ற சமாளிக்கக்கூடிய அந்த திறன் இருக்கும். ஸோ அப்போ சவுண்ட் என்டர்பிரைஸாக இருந்தது அப்படின்னா ஸோ அந்த வட்டியை கட்டக்கூடிய திறன் இருக்கும். ஸோ அவங்க வந்து கடன் வாங்கி அதை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட், if the firm is not financially stable, ஸோ ஸ்டேபிள் இல்லை அப்படின்னா இட் ஹேஸ் டு டிபெண்ட் ஆன் own sources of funds. ஸோ அதை சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படின்னா சொந்த ஆதாரங்களை பயன்படுத்துறது நல்லது. அடுத்தது, ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், இந்த தொழில் அமைப்புகள் என்னன்னு பாருங்க. தி சாய்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். நிதிய ஆதாரத்தினை வந்து தேர்வு செய்வது என்பது அந்த தொழிலினுடைய அமைப்புகளோடு நெருங்கிய தொடர்புடையது. சோல் ப்ரொப்ரைட்டர் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் cannot issue shares and debentures. ஸோ சோல் ட்ரேடரோ இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸோ ஷேரோ இல்லை டெபெஞ்சரோ வெளியிட முடியாது. ஆனால் தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் லைக், ஸோ இவங்க வந்து எந்த மாதிரியான லோன்ஸ் வந்து சார்ந்திருக்கலாம் அப்படின்னா லைக் பேங்க் ஃபைனான்ஸ், லீசிங், ஹையர் பர்ச்சேஸ், ஃபேக்டரிங், இது மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ் வந்து சார்ந்திருக்கலாம். ஆன் தி அதர் ஹேண்ட், கம்பெனிஸ் லைக் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா மொபைல்ஸ் ஃபண்ட்ஸ் போத் ஃப்ரம் லாங் டேர்ம் சோர்சஸ் லைக் இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர்ஸ் வெளியிடலாம், டிபெஞ்சர் வெளியிடலாம், பப்ளிக் டெபாசிட் வெளியிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதன் மூலமா வந்து அவங்க நிதியை வந்து திரட்டலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், டைம் பீரியட். டைம் பீரியட் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா அந்த காலத்தினுடைய அளவு. The period for which business finance is required determines the suitable source. அதாவது அந்த தொழில் நிதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது தேவைப்படும் கால அளவை பொறுத்து மாறக்கூடிய ஒன்று. For instance, where funds are required for shorter period, bank finance like overdraft, cash credit, bill discounting, mortgage, pledge, leasing, hire purchase, factoring and so on suitable for sources. அதாவது அந்த குறைந்த காலத்திற்கு மட்டுமே நிதி தேவைப்படும் பொழுது நம்ம இந்த மாதிரி பேங்க்ல வந்து ஃபினான்ஸ் வாங்கிக்கலாம். ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட், பில் டிஸ்கவுண்டிங், மார்ட்கேஜ், ஃப்ளட்ஸ், லீசிங், ஹையர் பர்ச்சேஸ், ஃபேக்டரிங் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் லாங்கர் பீரியட் அப்படின்னா கேன் பி டேப்ட் ஃப்ரம் தி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வெளியிடுறது, டிபெஞ்சர் வெளியிடுறது, பாண்ட்ஸ், டேர்ம் லோன் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். சரி, ஸோ அந்த காலத்தில் அளவு கட்டுறது போல வாங்கிக்கணும். நெக்ஸ்ட், ரிஸ்க் ஃபேக்டர். அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் என்னென்ன அப்படின்னா owned funds do not invite any risk while using borrowed funds entails a lot of risk. அதாவது சொந்த நிதி ஆதாரங்களை பயன்படுத்துவதனால் எந்த இடருக்கும் வாய்ப்பே இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். The probable default in paying interest and capital may lead to the liquidation of business enterprises besides damaging the reputation of the business concern in the business world. So கடன் நிதியை பயன்படுத்தி
நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு நம்மளை ஆபத்துலையும் கொண்டு போய் விடலாம். ஸோ அந்த கடன் நிதியை வந்து தொழில் லாபத்தில் தள்ளிவிடக்கூடிய இந்த தன்மை கொண்டது. ஆக வட்டியும் கட்டணும், அந்த முதல்ல திருப்பி செலுத்தணும். இந்த மாதிரி திருப்பி செலுத்தும் போது, அதாவது அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது, தவறும் பட்சத்தில் அந்த நிறுவனம் என்னாக நேரலாம், கலைப்புக்குள்ளாகலாம். சரிங்களா? ஸோ இதனால இந்த தொழில் உலகத்திலே அப்படிப்பட்ட நிறுவனங்களினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வகையிலும் அமையலாம். சரிங்களா? ஸோ அப்போ ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும், அதாவது பவுண்டட் ஃபண்டா இருந்தால் பிரச்சனை இல்லை, கடன் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நம்ம சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அடுத்தது கண்ட்ரோல். அந்த நிர்வாகத்துடைய கட்டுப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ரியல் ஓனர்ஸ் ஆஃப் கார்பரேட் என்டர்பிரைசஸ். ஸோ பங்குதாரர்கள், எந்த பங்குதாரர்கள்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். சரிங்களா? ஸோ அவங்க தான் உண்மையான உரிமையாளர்கள் இல்லையா? தென் தே எக்ஸைஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி. நிறுவனத்துடைய நிர்வாகத்தின் மீது அந்த முழுமையான கட்டுப்பாட்டை செலுத்தக்கூடிய உரிமை பெற்றவர்கள் இவர்கள் தான். தென் இஃப் தி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் டூ நாட் லைக் டு லூஸ் தேர் கண்ட்ரோல், they must not issue more equity shares to supplement the financial resources. அதாவது பங்குதாரர்கள் அந்த நிர்வாக கட்டுப்பாட்டை தங்களிடமே தக்க வைத்துக் கொள்ள விரும்பினால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நிதி தேவையை பூர்த்தி செய்ய அதிக பங்குகளை வந்து வெளியிடக்கூடாது. Then contrarily, borrowed sources of funds will not disturb the control exercised by the company management. ஸோ அந்த மாதிரி கடன் ஆதாரங்களை வந்து நாடணும். அது மட்டும் இல்லாம கடன் ஆதாரங்கள் நிறுவனத்துடைய கட்டுப்பாட்டை எந்த விதத்திலும் பாதிப்பதும் இல்லை. Hence, borrowed source is suitable for maintaining the administrative control of the company. ஆக அந்த நிர்வாக கட்டுப்பாட்டை வந்து இழக்க விரும்பாத நிறுவனங்கள் அந்த கடன் நிதி ஆதாரங்களை வந்து சார்ந்திருக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அந்த வளர்ச்சி. A business enterprise finds it hard to mobilize business finance than an established firm. ஸோ ஒரு வளர்ந்த நிறுவனத்தை காட்டிலும் புதிதாக தொழில் தொடங்கிய நிறுவனம் அந்த நிறுத்திட்டு, அதாவது வளர்ந்த நிறுவனம் வந்து நிதியை திரட்டுவது எளிது. ஆனா புதுசாக நிறுவனம் தொடங்குறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து அந்த நிதியை திரட்டுவது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. சரிங்களா? Then therefore it may have to rely on owned sources in the initial stage. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த நிறுவனங்கள் அந்த ஆரம்பத்திலேயே தனது சொந்த நிதி ஆதாரங்களை வந்து சார்ந்திருக்கத்தான் வேண்டியதா இருக்குது. Once the business enterprise has established itself in the business world, they can tap borrowed source of funds and offer its assets as security therefore. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க கட்டக்கூடிய அசட்டை வச்சு அவங்க கடன் வாங்கிக்கலாம். இந்த நெக்ஸ்ட், கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ். நிறுவனத்தினுடைய அந்த கடன் தரக்கூடிய அந்த மதிப்பீடு பாருங்க. கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ். Some sources of funds like debentures and creditors required for the business firms to mortgage the assets. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அசட்ஸ் என்னென்ன, அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடன் பத்திரங்கள், தென் நமக்கு சரக்கு கொடுக்குறாங்க இல்லையா, சரக்கு கொடுக்கறவங்களோட அந்த கடன் பெறக்கூடிய அந்த திறன், இது இந்த நிதி ஆதாரங்கள் மட்டுமே இந்த நிறுவன சொத்துக்களை வந்து அடமானம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துது. This hurts the credit worthiness of the business concern in the financial market. ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் அந்த நிறுவனத்திலிருந்து கடன் தர மதிப்பீடை வந்து வெகுவாக நம்மளை பாதிக்கக்கூடிய வகையில் அமையுது. Contrarily, business concerns do not have to mortgage its assets when they mobilize funds through sources like share capital, retained earnings, unsecured loans, etc. ஸோ இந்த மாதிரி இந்த பங்கு முதலையும் இந்த இருத்து வைக்கப்பட்ட ஆதாரையும் இந்த பிணையமற்ற கடன் இதன் மூலமாக திரட்டப்படும் பொழுது எவ்வித சொத்துக்களையும் நம்ம அடமானம் செய்ய வேண்டியது இல்லை. ஸோ thereby maintaining good image in the financial market. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெயரை வந்து கூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. நெக்ஸ்ட், சேவிங்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ். ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்னா என்ன சொல்லுவோம்? சேமிப்பு. அதுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம். தி கான்செப்ட் ஆஃப் சேவிங்ஸ் பிளேஸ் an important role in economic development of any country. ஸோ எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி அதனுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. சேவிங்ஸ் இஸ் டிஃபைன் as the difference between income and consumption. ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்ன? இன்கம்க்கும் கன்சம்ஷனுக்கும் இடையே உள்ள அந்த வேறுபாடு தான் நம்ம சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். In other words, it points to sacrifice of some sort.
ஸோ வேறு வார்த்தையை சொல்ல போனா இது ஒரு விதமான தியாகத்தை தான் குறிக்குது. ஏர்னிங் மணி மே பி ஈஸி, பட் யூசிங் இட் ரைட் வே as well as saving it for the future is pretty through. ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது, பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். ஆனால் அதை வந்து சரியான வழியில் வந்து முதலீடு செஞ்சு அதை பாதுகாப்புது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒன்று. சேவிங்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டு லீட் எ பீஸ்ஃபுல் லைஃப். ஸோ நம்ம அமைதியாக வாழணும் அப்படின்னா அந்த வாழ்விற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. சேவிங்ஸ் பேவ்ஸ் வே ஃபார் எ ஹாப்பியர் ஃபியூச்சர். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு மகிழ்ச்சியாக வச்சிருக்கக்கூடிய ஒன்று. வேர்ல்டு சேவிங் டே வாஸ் ப்ரொமோட்டட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் டு எம்பாசிஸ் த வேல்யூ ஆஃப் சேவிங்ஸ். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த சேமிப்புடைய முக்கியத்துவம் உணர்த்துவதற்காக அந்த உலக சேமிப்பு நாள் அப்படிங்கிறது வந்து கொண்டாடிட்டு வரும். அது எப்போ அப்படின்னா October 31st has been declared as the World Savings Day by the International Savings Bank Congress. So இன்டர்நேஷனல் சேவிங்ஸ் பேங்க் காங்கிரஸ் அந்த உலக சேமிப்பு வங்கி கூட்டமைப்பு என்ன சொல்றதுன்னா October 31 உலக சேமிப்பு நாளா வந்து அறிவிச்சிருக்கு. Then following points highlighted the importance of savings. பாருங்க, இந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. மணி இன்வெஸ்டட் இஸ் டெபாசிட்டட் அக்கௌண்ட், ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், life insurance policies, bonds of government companies, shares, etc. lead to overall economic development of the country. So அந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த மணி இன்வெஸ்டட் இன் டெபாசிட், வங்கியில் வந்து வைப்பு வச்சிருக்கிறது, சிறு சேமிப்பு திட்டங்கள், ஆயில் காப்பீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த பரஸ்பர மியூச்சுவல் ஃபண்டு, தென் அரசு நிறுவனத்தினுடைய பத்திரங்களை வச்சிருக்கிறது, ஷேர்ஸ் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி முதலீடு செய்யப்படும் போது அந்த பணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துது. பாருங்க, ஃபர்ஸ்ட் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ட் பாருங்க. மணி இன்வெஸ்டட் இன் தி பேங்க் டெபாசிட்ஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இன் வேரியஸ் செக்டர் ஆஃப் எக்கானமி அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன். ஸோ நாம வங்கியில வந்து டெபாசிட் பண்ணி வச்சதுனாலும் முதலீடு செய்யறதுனாலும் இந்த பணம் பொருளாதாரத்துடைய பல்வேறு பிரிவுகளில் வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தவும் செய்யுது, வறுமையை போக்குவதற்கும் ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி. ஸோ நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால இந்த மாதிரியான வாய்ப்புகள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுது, வறுமையை வந்து போக்கக்கூடியதாகவும் அமையுது. ரெண்டாவது, the savings invested in the bank deposits lead to credit creation in the country, which in turn promotes industrial and agricultural development in a country. அடுத்தது, இந்த வங்கியில நாம வைப்புகள் முதலீடுகள் செய்யறதுனால ஒரு நாட்டுடைய தொழில் மற்றும் மேலாண்மை முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவக்கூடிய வகையில இருக்கு. அடுத்தது, சேவிங்ஸ் இன்வெஸ்டட் இன் கவர்மெண்ட் bonds and various institutions helps in great measure in building and strengthening in these infrastructure facilities in a country. அடுத்தது, அரசு கடன் பத்திரங்களை பலதரப்பட்ட நிறுவனங்களிலிருந்து முதலீடு செய்யப்படும் பொழுது இந்த சேமிப்புகள் ஒரு நாட்டுடைய அந்த வசதிகளை வந்து ஏற்படுத்தவும் அவற்றை வந்து வலுப்படுத்தவும் பெரிய லெவல்ல வந்து நமக்கு உதவக்கூடிய வகையில் அமையுது. Then the country with higher savings can easily face the consequences of economic recession. அதாவது நம்ம அதிக அளவில் சேமிப்பு செய்யறதுனால ஒரு நாட்டுடைய பலம் வந்து அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துக்கான அந்த பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த இன்னல்களை எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமையை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இந்த சேவிங்ஸ். அடுத்தது, the bad consequences of inflation can be met easily with strong savings. As a result, the evil effect of soaring prices can be controlled. அடுத்தது, இந்த சேமிப்பை நம்ம அதிகரிப்பு செய்யறதுனால பணவீக்கத்தினால் ஏற்படக்கூடிய அந்த மோசமான விளைவுகளை மிக எளிதாக நாம வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அதன் விளைவாக அதிகரிக்கக்கூடிய அந்த விலைவாசியையும் ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே அதனால சேவிங்ஸ்னால தான்.